வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல சிஐடில இருக்க ஒரு பர்டிகுலர் எபிசோடோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடு ஹிந்தில மட்டும் தான் இருக்கு, தமிழ்ல இல்ல. இந்த எபிசோட்ல நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த எபிசோடோட கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். இந்த எபிசோடோட பிளாட்டை சொன்னனாலே ஸ்பாயிலர் ஆயிடும். அதனால நான் பிளாட்டை சொல்ல நேரடியா நம்ம எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போலாம். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங் சீனே ஒரு பெரிய வீட்டை நமக்கு காட்டாங்க. அப்பா பையன் ரெண்டு பேருமே சாப்பிடுறதுக்காக டைனிங் டேபிள்ல உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னும் சாப்பாடு ரெடி பண்ணல போல. பையன் இருக்கார்ல, அவர் ஒய்ஃப் மேல கோவப்படுறாரு. எவ்வளவு நேரம் நாங்க வெயிட் பண்றது, சீக்கிரமா ரெடி பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ரெண்டு பேருக்குமே புதுசா கல்யாணம் ஆயிருக்கு போல. இப்ப ஒய்ஃபுமே பதட்டமா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு பதட்டப்படுறத மாமியாரும் கவனிக்கிறாங்க. ஒன்னும் இல்ல, நீ பொறுமையாவே பண்ணுன்ற மாதிரிலாம் சப்போர்ட்டிவா இருக்காங்க. இப்ப இவங்க ரெடி பண்ணிடுறாங்க போல. ரெடி பண்ணதை பரிமாறுறதுக்காக வராங்க. இப்பயுமே ஹஸ்பண்ட் ஒய்ஃபை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. ரெடி பண்றதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா அப்படின்ற மாதிரிலாம் புலம்புறாரு. அம்மா இருக்காங்கல்ல, எப்ப பாரு அவளை திட்டிக்கிட்டே இருக்காதரா, புதுசா வந்திருக்க பொண்ணு, போக போக தான் எல்லாத்தையும் அவ கத்துப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்பன்னு பார்த்து யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. இந்த பையன் இருக்காரு பாத்தீங்களா, யாரு என்னன்னு பாக்குறதுக்காக கதவை திறக்கிறாரு. பார்த்தா போஸ்ட்மேன் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. உங்களுக்கு ஒரு டெலிவரி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தராரு. பார்த்தா பார்சல் ரொம்ப பழசா இருக்கு. என்ன இவ்வளவு பழசா இருக்குன்ற மாதிரி இந்த ஹஸ்பண்ட் கேக்குறாரு. அதுக்கு அவர் இருக்காருல, சார் ரொம்ப நாளா கிடந்திருக்கு போல, இன்னைக்கு தான் கிடைச்சது, அதனால தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பேர் இருக்கான்னு பார்த்தா பேர் இருக்க இடம் அழிஞ்சிருக்கு. இது எனக்கு வந்திருக்கானே தெரியல அப்படின்ற மாதிரிலாம் இவர் புலம்புறாரு. ஆனா தந்தவர் இருக்காருல, அட்ரஸ் பார்த்து தான் சார் எடுத்துட்டு வந்தேன், உங்களுக்கு தான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி பிரிப்போன்ற மாதிரி இவர் பிரிக்கிறாரு. பார்த்தா உள்ள ஒரு சின்ன பையனோட விரல் இருக்கு. அதை பாக்குற இவர் ஷாக் ஆயிடுறாரு. குடும்பமும் ஷாக் ஆகுறாங்க. இவர் பயத்துல அதை கீழே போட்டுறாரு. இதை தாண்டி அந்த பார்சல்ல ஒரு லெட்டர் இருக்கு. என்ன லெட்டர் அப்படின்ற மாதிரி இவருமே எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு காதலி ஒரு காதலனுக்கு லெட்டர் எழுதியிருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த லெட்டர் தொடங்க ஆரம்பிக்குது. இவருமே படிக்கிறாரு. சுத்தி இருக்க ஃபேமிலி இந்த விஷயத்தை கவனிச்சிட்டு இருக்காங்க. நான் எல்லாரையும் விட்டுட்டு உனக்காக வந்தேன், ஆனா நீ ரொம்ப மோசமா தான் என்கிட்ட நடந்துகிட்ட, என்ன தப்பான வேலைலாம் பண்ண வச்ச, விருப்பமே இல்லாம உனக்காக இவ்வளவு நாள் பண்ண, ஆனா இதுக்கப்புறமும் இந்த வேலையை என்னால பண்ண முடியாது, தயவு செஞ்சு என்னை விட்டு நான் என்னோட சொந்த கிராமத்துக்கே போக போறேன்ற மாதிரி கிராமத்தோட பேரை எழுதியிருக்காங்க. இதெல்லாம் ஹஸ்பண்ட் படிச்சிட்டு இருக்காரு. கேட்டுட்டு இருக்க ஒய்ஃப் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் வேற ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணி பழகி இருக்காரு. ஆனா வீட்டுல ஏத்துக்காம நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால தான் நம்ம மேல கோவப்பட்டுக்கிட்டே இருக்காருன்ற மாதிரிலாம் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இவரும் லெட்டர்ல மேற்கொண்டு படிக்கிறாரு. இந்த பையனோட விரலை வெட்டினது கூட நீதான், நான் உனக்கே தான் அனுப்பி வச்சிருக்கன்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு எழுதியிருக்காங்க. கடைசியில இப்படிக்கு உன்னோட காயத்ரி அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஹஸ்பண்ட போட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. யார் இந்த காயத்ரி அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. காயத்ரின்னு யாருமே எனக்கு தெரியாதுன்ற மாதிரி இவர் சொல்றாரு. பொய் சொல்லாதீங்க, இந்த பொண்ணை நீங்களும் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த பொண்ணை ஏமாத்தி என்ன கல்யாணம் பண்ணிருக்கீங்க, நீங்க தான் இந்த பையனோட விரலை வெட்டி இருக்கீங்க, ஒத்துக்கோங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சத்தியமா நான் எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. சிஐடி கிட்ட இந்த தகவலை கொண்டு போலாம் அப்படின்ற மாதிரி சிஐடிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அவங்களுமே அந்த பாட்டில் இருக்க விரலை எடுத்து பாக்குறாங்க. கண்டிப்பா அது சின்ன பையனோட விரல் அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. காயத்ரின்னு ஒருத்தங்க தான் அந்த லெட்டரை எழுதியிருக்காங்க. அவங்களோட கிராமம் என்னன்னு மட்டும் தான் உங்களுக்கு தெரியுது. மத்தபடி காயத்ரி யாருன்றது கூட உங்களுக்கு தெரியல. ஆனா காயத்ரியை பத்தி கண்டிப்பா இந்த ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. உங்களுக்கு தானே லெட்டர் வந்திருக்கு, காயத்ரி யாரு சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. சார் சத்தியமா காயத்ரினா யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்புறம் எப்படி உங்களுக்கு லெட்டர் போட்டாங்கன்ற மாதிரி கேட்கறாங்க. அதுதான் எனக்கும் தெரியலன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்பயே உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்றது நல்லது, நாங்க கண்டுபிடிச்சா உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் அபிஷேக் சொல்றாரு. சார் சத்தியமா எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி இந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவருமே அந்த லெட்டர்ல இருக்கிறதெல்லாம் படிச்சு பாக்குறாரு. சரி வந்த பார்சலை பார்க்கலான்ற மாதிரி இவங்களுமே எடுத்து பாக்குறாங்க. அது ரொம்ப பழைய பார்சல் அப்படின்றது தெரிய வருது. அதே சமயம் டூன்ற மாதிரி உங்களோட அட்ரஸ் போடப்பட்டிருக்கணும்ல, அந்த அட்ரஸ்ல பேரு தெளிவா தெரியல, அட்ரஸ் மட்டும் தான் தெளிவா இருக்கு. இப்ப ஹஸ்பண்ட் இருக்கார்ல, எனக்கு வராம வேற யாருக்காவது வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. உங்களுக்கு வராம உங்க அட்ரஸ்ல வேற யாருக்கு வரோன்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. சார் இந்த வீட்டுக்கு நாங்க 2 மாசத்துக்கு முன்னாடி தான் வந்தோம், அதுக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு வந்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல, பார்சல் வேற கொஞ்சம் பழசா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்படி கூட இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்களுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த வீட்டுக்கு வந்தீங்கன்னா யார்கிட்ட இருந்து இந்த வீட்டை வாங்குனீங்கன்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. தன்ராஜ்னு ஒருத்தர் கிட்ட இருந்து தான் வாங்கணும்ன்ற மாதிரி இந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி நமக்கு அந்த தன்ராஜை காட்டுறாங்க. தன்ராஜ் இருக்காரு பாத்தீங்களா, பொண்ணையும் மாப்பிளையும் போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. பொண்ணு பேரு மோகினி, மாப்பிளையோட பேரு தினேஷ் அப்படின்றது. ஆக்சுவலா தினேஷ் பிசினஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி 30 லட்சம் ரூபாய்க்கு மேல வாங்கியிருப்பாரு. எல்லாத்தையும் லாஸ் பண்ணிடுறாரு. திரும்பி காசு வேணும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. திரும்பி எல்லாம் காசு தர முடியாது அப்படின்ற மாதிரி தான் இவர் கோவப்பட்டு இருக்காரு. இவர் பயங்கரமா கோவப்பட்டு இருக்கும் போது ரன்வீர் அப்படின்ற இவரோட பையன் வந்துடுறாரு. அப்பா ரொம்ப கோவப்படாதீங்க, உங்களுக்கு ஏற்கனவே பிரஷர் அதிகமா இருக்கு,
இருக்கு, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. தன்ராஜ் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அப்பன்னு பார்த்தா சிஐடி டீமை சேர்ந்தவங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல இருக்க வீட்டை நீங்க தானே சேல் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா, நான் தான் சேல் பண்ணேன் அப்படின்ற மாதிரி தன்ராஜ் ஏத்துக்கிறாரு. உங்களுக்காக ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஏன்னா தன்ராஜுக்கு அது வந்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதனால தான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு லெட்டரா, என்ன லெட்டர் அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. இவங்களுமே லெட்டர் மட்டும் வரல, ஒரு பையனோட விரலும் வந்திருக்குன்ற மாதிரி விரலை காட்டுறாங்க. அதை பாக்குற இவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இங்கதான் பொண்ணு இருக்காங்க, மருமக இருக்காங்க, அதை தாண்டி பையன் ரன்வீர் இருக்காரு. இவங்க 3 பேருமே கூட சேர்ந்து ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இத பத்திலாம் எனக்கு தெரியாதுன்ற மாதிரி தன்ராஜ் சொல்றாரு. லெட்டர்ல எழுதி இருக்கிறத படிங்கன்ற மாதிரி படிக்க சொல்றாங்க. காயத்ரி யாருன்ற மாதிரி கேக்குறாங்க. காயத்ரி யாருன்னு எங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி ஃபேமிலியில இருக்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்படி தெரியாம இருக்கும், உங்களுக்கு தான் லெட்டர் அனுப்பியிருக்காங்க, காயத்ரி யாருன்றத ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரி இவங்க நோண்டி நோண்டி விசாரணை பண்றாங்க. இப்ப வேற ஒரு பகுதியை காட்டுறாங்க. இந்த இடத்துல 2 ரவுடிங்க இருக்காங்க, ஒரு பையனை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. சமயம் பார்த்து தப்பிக்கலான்ற மாதிரி அந்த சின்ன பையன் யோசிக்கிறான். இப்ப அந்த சின்ன பையனோட கையை காட்டுறாங்க. பார்த்தா அவனுக்கு சுண்டு விரல் இல்லாம இருக்கு. சிஐடிக்கு ஒரு விரல் கிடைச்சிருக்குல்ல, அது அந்த பையனோட விரல் தான் போல. இது எப்ப வந்த லெட்டரு, எப்ப கட் பண்ண விரல்ன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, சலோன்ஸ்கி கிட்ட இது சார்ந்து பேசுறாங்க. சலோன்ஸ்கியும் சில விஷயங்களை கண்டுபிடிச்சு சொல்றாரு. இந்த விரல் எப்ப வெட்டப்பட்டது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியல, ஆனா லெட்டரு ரொம்ப பழைய லெட்டரு, அதாவது 5 வருஷம் பழைய லெட்டர்னு சொல்றாரு. 5 வருஷம் எப்படி உறுதியா சொல்றீங்கன்ற மாதிரி ஏசிபி கேக்குறாரு. அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு, அது மூலியமா தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாதிரி சலோன்ஸ்கி சொல்றாரு. இவர் அந்த மெத்தடை பத்தி எல்லாம் டீடைலா சொல்றாரு. எனக்கு அதெல்லாம் சுத்தமா புரியல, உங்களையும் நான் தேவையில்லாம குழப்ப விரும்பல. அவர் அந்த மெத்தடை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியும் காட்டுறாரு. இது மூலியமா ஒரு ரேவை பாஸ் பண்ணலாம், அந்த ரேவை வச்சு எவ்வளவு பழைய லெட்டர்ன்றதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அது மூலியமா தான் 5 வருஷம் பழைய லெட்டர்னு சொல்றாரு. பார்சல்லாம் ஸ்டோர் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதுல சில பொருள் மட்டும் கொஞ்சம் அடியில போயிடும், அது உடனே டெலிவரி ஆகாம பல வருஷம் கழிச்சு தான் டெலிவரி ஆகும். அதே மாதிரி தான் இதுவும் டெலிவரி ஆயிருக்கு அப்படின்றத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. சோ 5 வருஷத்துக்கு முன்னாடி காயத்ரின்னு ஒருத்தங்க எழுதியிருக்காங்க. அந்த காயத்ரியை பத்தி பெரிய இன்ஃபர்மேஷன் இல்ல, ஒரு கிராமத்தை பத்தி மட்டும்தான் இருக்கு. வீட்டை விட்டு ஓடி போயிருக்காங்கன்னு தெரிய வருது. இந்த கிராமத்துல காயத்ரின்னு ஒருத்தங்க வீட்டை விட்டு ஓடி போயிருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷனை வச்சு விசாரிங்கன்ற மாதிரிலாம் ஏசிபி சொல்றாரு. அந்த மாதிரி இவங்களுமே விசாரிக்கிறாங்க. ஒருத்தர் யாருன்றது எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்றாரு. அவங்க வீட்டுக்கு கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி கூட்டு வராரு. நான் தான் வீட காமிச்சேன்றதெல்லாம் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லாதீங்கன்ற மாதிரி அந்த நபர் சொல்றாரு. இப்ப இவங்களுமே கதவை தட்டுறாங்க. காயத்ரி பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, கதவை திறந்து யாரு என்னன்ற மாதிரி பாக்குறாங்க. சிஐடி டீமை சேர்ந்தவங்களும் உங்க பொண்ணு காயத்ரி எங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. திடீர்னு எதுக்காக காயத்ரியை பத்தி கேக்குறீங்க அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் கேக்குறாங்க. இப்ப இவருமே லெட்டரை காட்டுறாரு. உங்க பொண்ணு இந்த மாதிரி லெட்டர் எழுதியிருக்கா, அதுவும் 5 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கா, உங்க கூட கான்டாக்ட்ல இருந்தாலா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவங்களுமே நடந்த விஷயத்த சொல்றாங்க. காயத்ரி ஒருத்தனை லவ் பண்றதா சொல்லியிருப்பா, யாருன்றத கூட சொல்லியிருக்க மாட்டா. அந்த டைம் அப்பா இருக்காருல, நான் பாக்குறவனை தான் நீ கல்யாணம் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் ஸ்ட்ரிக்டா சொல்லியிருப்பாரு. அதனால காயத்ரி ஒரு நாள் இங்க இருந்து ஓடி போயிருப்பாங்க. காயத்ரி போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் பயங்கரமா ஃபீல் பண்ணிருப்பாங்க. ஆனா காயத்ரி சில மாசத்துல அம்மாக்கு கால் பண்ணி போன்ல பேசியிருப்பாங்க. முதல்ல ஓடி போன நபர் கூட நான் நல்லபடியா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா நான் வந்த நபர் சரியில்லம்மா, என்ன தப்பான காரியம்லாம் பண்ண வைக்கிறாருன்ற மாதிரி போக போக சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. அம்மாவும் அங்க இருக்காத, வந்துரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. கிளம்பலாம்னு நினைக்கும் போது காயத்ரிக்கு ஏதோ ஆயிருக்கு போல. அப்படியே கட் பண்ணி இந்த குடவுனை நமக்கு காட்டுறாங்க. அதாவது 2 பேர் ஒரு பையனை பாத்துக்கிறாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த இடத்த நமக்கு காட்டுறாங்க. இப்ப அந்த சின்ன பையனை கூப்பிடுறாங்க. அவனுமே இந்த இடத்துக்கு வந்துடுறான். நல்லா ஸ்மைல் பண்ணு அப்படின்ற மாதிரி அந்த பையனை சிரிக்க வைக்கிறாங்க. அவன் சிரிச்சிட்டு இருக்கும் போது போட்டோ எடுத்துக்கிறாங்க. எதுக்காக இந்த மாதிரி போட்டோ எல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. தன்ராஜ் ஆள் எப்படின்ற மாதிரி விசாரிச்சிருப்பாங்க. அப்படி விசாரிக்கும் போது தன்ராஜ் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கவங்க இருக்காங்கல்ல, தன்ராஜ் மேல நிறைய குற்றச்சாட்டு எல்லாம் வைக்கிறாங்க. அதனால ஏசிபி கிட்ட ஆளுங்க கூட்டு வந்திருக்காங்க. ஏசிபியும் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவங்க பொண்ணோட பேரு திவ்யா அப்படின்றது 7 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ் படிச்சிருப்பாங்க. அப்ப தன்ராஜோட பையன் இருக்கான் பாத்தீங்களா, இவங்க கிட்ட எல்லை மீறி நடந்திருப்பான். இவங்களுமே ஃபைட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா தன்ராஜ் ரவுடிங்ல வச்சுலாம் மிரட்டி இருப்பாரு. இந்த கேஸை வாபஸ் வாங்குங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அந்த அளவுக்கு எங்களை டார்ச்சர் பண்ணவர் தான் தன்ராஜ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அவரோட பையனும் மோசமானவன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பையன் ரன்வீரை பத்தி தானே சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. சரி, நாங்க ரன்வீரை பத்தி சொல்ல, ரன்வீர் கொஞ்சம் நல்ல டைப் தான், ரன்வீருக்கு அண்ணனா ஒருத்தன் தான், அவன் தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணான், அவன் பேர் அமன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா இவங்க வீட்டுக்கு போகும்போது ரன்வீர் அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு பையன் தான் இருந்திருப்பான். அமன் யாரையுமே இவங்க பார்த்திருக்க மாட்டாங்க. அமன் ஏன் அந்த வீட்டுல இல்லன்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. அதுக்கான காரணமும் திவ்யாவோட பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கு. ஆக்சுவலா அந்த அமன் இருக்கான் பாத்தீங்களா, 7 வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணி வீட்டை விட்டு ஓடி போயிருப்பான். அப்பாவை எதிர்த்து கல்யாணம் பண்ணிட்டான்ல, அப்பாவுக்கு சுத்தமா பிடிச்சிருக்காது, இதுக்கப்புறம் வீட்டு பக்கமே வராதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த பொண்ணோட பேர் என்னன்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. அந்த பொண்ணோட பேர்லாம் எங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி இந்த ஃபேமிலி சொல்றாங்க.
ஒருவேளை அது காயத்ரியா இருக்குமான்ற மாதிரிலாம் உங்களுக்கு டவுட் வருது. காயத்ரியோட போட்டோ உங்களுக்கு கிடைச்சிருது. பேரண்ட்ஸை பார்த்தாங்கல்ல, அதனால தான் போட்டோ உங்களுக்கு கிடைச்சிருது. இதுதான் அந்த பொண்ணா பாருங்கன்ற மாதிரி உங்க போட்டோவை காட்டுறாங்க. இல்ல சார், அந்த பொண்ணு யாருன்னே எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு இல்ல தன்ராஜுக்கே யாருன்னு தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அமனு திவ்யா கிட்ட தப்பா நடந்திருப்பாரு. கொஞ்ச மாசத்துலயே வேற ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு போயிருப்பாரு. அந்த அமனை பத்தி சொல்லணுன்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்து நாங்க எல்லாத்தையும் சொல்றோம் சார். இத பத்தி தன்ராஜுக்கு தெரியாம பாத்துக்கோங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னே தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சிஐடி டீமும் வாக்குறுதி தராங்க. இப்ப காயத்ரியை பத்தி விசாரிக்கணும்னு நினைக்கிறாங்க. காயத்ரி நடுவுல அம்மாக்கு கால் பண்ணாங்கல்ல, ஒரு பிசிஓல இருந்து தான் அந்த கால் போயிருக்கும். இப்ப அந்த இடத்துக்கு தான் இவங்க வந்திருக்காங்க. இந்த லேடியை தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் இந்த பையன் கிட்ட விசாரிக்கிறாங்க. மேடம் நல்லா தெரியும், நடுவுல காய்கறி எல்லாம் வாங்குறதுக்காக வருவாங்க, வரும்போதெல்லாம் அடிக்கடி போன் பேசுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. சரி, காயத்ரி வீடு எங்கன்ற மாதிரிலாம் இவங்க இந்த பையன் கிட்ட விசாரிக்கிறாங்க. சார், வீடெல்லாம் எனக்கு தெரியாது சார், காயத்ரி மேடத்தை பார்த்தே 5 வருஷத்துக்கு மேல இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன சொல்றன்ற மாதிரி இவங்க ஆச்சரியப்படுறாங்க. ஆமா சார், காயத்ரி மேடம் கடைசியா சில வாட்டி இந்த இடத்துக்கு வந்தாங்க, அப்ப கூட 2 பேர் வந்தாங்க, அப்படி 2 பேர் வந்ததுனால அவங்க போன் கூட பேசல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சோ காயத்ரியை யாரோ 2 பேர் மிரட்டி இருக்காங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரிய வருது. இந்த ஏரியால தானே வீடு இருக்க வாய்ப்பு இருக்கு, இந்த ஏரியால இருக்கவங்க கிட்ட எல்லாம் விசாரிச்சு பார்க்கலான்ற மாதிரி நினைக்கிறாங்க. குரூப்பா சிலர் பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட காயத்ரி போட்டோவை காமிச்சு காயத்ரியை தெரியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா சார், இந்த ஏரியால தான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி, காயத்ரியோட ஹஸ்பண்ட பாத்திருக்கீங்களா, ஹஸ்பண்ட் பேர் என்னன்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாங்க. சார், ஹஸ்பண்ட பத்திலாம் எங்களுக்கு தெரியாது, அந்த லேடி அதிகம் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டாங்க, வீட்லயே தான் இருப்பாங்க, அப்படியே வந்தாலும் கூட தடிமாடுங்க மாதிரி 2 பேர் வருவாங்க, இவ்வளவுதான் சார் எங்களுக்கு தெரியும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என்ன நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த அப்படின்ற மாதிரிலாம் காயத்ரி லெட்டர்ல எழுதி இருந்தாங்கல்ல, அதுக்கான அர்த்தம் இப்பதான் உங்களுக்கு புரியுது. சரி, காயத்ரி வீடு எங்கன்ற மாதிரிலாம் இங்க இருக்கவங்க கிட்ட கேக்குறாங்க. சார், அங்க இருக்கு பாத்தீங்களா, அந்த பழைய வீடு தான் காயத்ரி இருந்த வீடுன்ற மாதிரிலாம் காட்டுறாங்க. இப்ப சிஐடி டீமும் போலான்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள அந்த வீடே பிளாஸ்ட் ஆகுது. நம்ம வரப்போறோம் தெரிஞ்சுதான் யாரோ பிளாஸ்ட் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி சிஐடி டீமை சேர்ந்தவங்களும் இந்த இடத்துல யோசிக்கிறாங்க. அமனை பத்தி விசாரிக்கணும், ஆனா தன்ராஜுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால அமனோட உருவத்தை திவ்யா மூலியமா இவங்க வரைஞ்சு ரெடி பண்ணிடுறாங்க. இப்ப அமனை பத்தி இவங்க விசாரிக்கிறாங்க. அமன் ஒரு ஹோட்டல்ல தான் வேலை பார்த்திருக்காரு அப்படின்றது தெரிய வருது. இந்த ஹோட்டல்ல வேலை பார்க்கிற வேற ஒருத்தர் கிட்ட இவங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவருமே அமனை பத்தி சொல்லிட்டாரு. அமனோட ஒய்ஃப் பேரு மோனிகா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது மோனிகாவா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. சோ ஒய்ஃப் பேரு காயத்ரி இல்லன்னு தெரிய வருது. மேற்கொண்டு இவர் நிறைய விஷயத்த சொல்றாரு. அமனும் மோனிகாவும் ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க, ஒரு பையனும் இருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி, இப்ப அமனு மோனிகா எங்கன்ற மாதிரி இவங்க விசாரிக்கிறாங்க. சார், 2 பேருமே ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இது 2 பேருமே ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்களா, ஆக்சிடென்ட் எப்ப நடந்தது அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. சார், 5 வருஷத்துக்கு முன்னாடியே 2 பேருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க 2 பேர் தான் இறந்து போயிருக்காங்க. பையனுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தெரியல. ஒருவேளை அந்த பையனோட விரலா தான் இது இருக்குமா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அந்த அமனை பொறுத்த வரைக்கும் மோனிகான்னு ஒருத்தங்களை தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு, ஒரு குழந்தை இருக்குன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. அந்த மோனிகா ஒருவேளை காயத்ரியா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அதனால மோனிகாவோட போட்டோவை நம்ம முதல்ல பார்க்கணும். அமன் சாகிறதுக்கு முன்னாடி எந்த ஏரியால குடியிருந்தாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மூலியமா மோனிகா போட்டோவை நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அபிஷேக் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி தயாவோட டீமை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஒரு பில்டிங் வெடிச்சது பாத்தீங்களா, அந்த பில்டிங் குள்ள தான் இவங்க வந்திருக்காங்க. கண்டிப்பா இதுல ஏதோ ஒன்னு இருந்திருக்கு, அதனாலதான் இந்த பில்டிங்கே வெடிய வச்சிருக்காங்க. நமக்கு ஏதாவது கிடைக்குமான்னு தேடி பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி தேடி பார்த்துட்டு இருக்கும் போதுதான் ஒரு இடத்துல ஒரு எலும்பு கூடி உங்களுக்கு கிடைக்குது. ஒரு பில்டிங் வெடிச்சது பாத்தீங்களா, தன்ராஜ் பேர்ல தான் அந்த பில்டிங் இருக்கும். அதனால தன்ராஜ் மேல உங்களுக்கு டவுட் அதிகமாகுது. அதை தாண்டி அந்த இடத்துல ஒரு எலும்பு கூடு கிடைச்சது பாத்தீங்களா, இந்த எலும்பு கூடு யாரோடதுன்றது தெரியல, ஆனா 5 வருஷத்துக்கு முன்னாடியே கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சலோன்ஸ்கி சொல்றாரு. இப்ப ஃபேஸை டெவலப் பண்றதுக்கான வேலையெல்லாம் பண்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க ஃபேஸ் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குன்றத காட்டுறாரு. எல்லாருமே பாக்குறாங்க. அது காயத்ரி அப்படின்றது தெரிய வருது. சோ காயத்ரி அங்க 5 வருஷத்துக்கு முன்னாடியே கொல்லப்பட்டிருக்காங்க. அதனால தான் யாருமே காயத்ரி இப்பெல்லாம் சமீபமா பார்க்கலன்றது தெரியுது. 5 வருஷத்துக்கு முன்னாடி காயத்ரி யாரோ விருப்பமே இல்லாத விஷயத்தெல்லாம் பண்ண வச்சிருக்காங்க. அதை பத்தி தான் காயத்ரி லெட்டர்ல எழுதியிருப்பாங்க. தன்ராஜ் வீட்டுக்கு தான் அந்த லெட்டர் அனுப்பியிருக்காங்க. சோ தன்ராஜ் பண்ண வச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. அபிஷேக்கை பொறுத்த வரைக்கும் மோனிகாவை பார்க்கணும்னு நினைச்சாரு பாத்தீங்களா, வீட்டுல போய் குடும்ப போட்டோவையே எடுத்துருந்தாரு. மோனிகாவும் காயத்ரியும் வேற வேறன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. ஆக்சுவலா மோனிகாக்கும் அமனுக்கும் ஒரு பையன் இருந்திருக்கான். அந்த பையன் காயத்ரி கிட்ட போயிருக்கான். காயத்ரி கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்திருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிய வருது. ஆனா காயத்ரியை யாரோ ஒருத்தர் தான் இந்த விஷயத்த பண்ண வச்சிருக்காங்க. அப்படி பண்ண வச்சது அமனா இருக்க வாய்ப்பு இல்ல, ஏன்னா அமன் ஆல்ரெடி இறந்து போயிடுறாரு. அப்ப காயத்ரியை இந்த விஷயத்த பண்ண வச்சது யாரு, ஒருவேளை தன்ராஜா இருக்குமா? எல்லாமே தன்ராஜா தான் காட்டுது. தன்ராஜ் கிட்ட நம்ம விசாரணை பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி இந்த 2 ரவுடிங்களை நமக்கு காட்டுறாங்க. இந்த சின்ன பையனுக்கு சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்து தந்துட்டு இருக்காங்க.
சாப்பிட்ட கொஞ்ச நேரத்தையே அவன் மயங்கிடுறான். இவனை வேற ஒரு பகுதிக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க போல. இப்ப இங்க இருந்து இவனை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் இந்த பையனை பாத்துக்கிறாங்க பாத்தீங்களா. யாரோ போன்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க தான் இவங்க வேலையை பண்ணிட்டு இருக்காங்க போல. யாரு போன்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறான்றது நமக்கு தெரியல. இப்ப சிஐடி டீமை சேர்ந்தவங்க தன்ராஜை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. தன்ராஜ், காயத்ரி யாரு சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு யாருன்னே தெரியாதுன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. அமனும் மோனிகாவும் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க, அதுவாது உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி அவங்க 3 பேரோட போட்டோவை காமிக்கிறாங்க. ஆமா, அமன் ஆக்சிடென்ட்ல இறந்து போனது எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா அமனை வீட்டை விட்டு இவர் துரத்தி விட்டுருப்பாரு. வெளியே பையன் கிட்ட கோவப்படுற மாதிரிலாம் இவர் காமிச்சிருப்பாரு. ஆனா பையன் கிட்ட இவர் கான்டாக்ட்ல தான் இருந்திருப்பாரு. பையன் நல்லபடியா இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறது தெரிஞ்சோன்னே இவர் சந்தோஷப்படுவாரு. ஆனா பையனும் மருமகளும் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்கன்றது இவருக்கு தெரிய வந்திருக்கும். பேர என்ன ஆனான்றது இவருக்கு தெரிஞ்சிருக்காது. பேர என்ன ஆனா அப்படின்ற மாதிரி இவர் பயங்கர வருத்தத்துல இருக்காரு. அப்பதான் இவருக்கு யாரோ கால் பண்ணி பேசியிருப்பாங்க. பேர எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கான், நாங்க நல்லபடியா பாத்துக்கணும்னா எங்களுக்கு மாசம் மாசம் ஒரு அமௌண்ட்டை தரணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நான் எப்படி நம்புறது, நம்ப மாட்டேன்ற மாதிரிலாம் இவர் சொல்லியிருப்பாரு. நாங்க போட்டோகிராஃப்லாம் அப்பப்ப அனுப்பி வைக்கிறோம், நீங்க காசை மட்டும் கரெக்டா அனுப்புங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவர் போலீஸ் கிட்ட போய் பேரனை தேடியே கண்டுபிடிச்சிடலாம் நினைச்சிருப்பாரு. ஆனா அந்த கேங்க சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, பேரனோட சுண்டு விரலை வெட்டிடுவாங்க. இவருக்கு போட்டோ எடுத்து அனுப்பி வச்சிருப்பாங்க. பேரனை தேடணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, முழுசாவே காலி பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் இவரை மிரட்டி இருப்பாங்க. இவருமே ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிருப்பாரு. எங்க இருந்தாலும் சரி பேரன் நல்லா இருந்தா போதும்ன்ற மாதிரி நினைச்சிருப்பாரு. அவங்க மாசம் மாசம் ஒவ்வொரு அமௌண்ட் கேக்குறாங்கல்ல, அதெல்லாம் இவர் கரெக்டா போட்டுக்கிட்டே இருப்பாரு. காயத்ரியும் வேற ஒருத்தனும் சேர்ந்துதான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க. நடுவுல காயத்ரிக்கு இந்த விஷயம் பிடிக்கல, அதனால அவன் காயத்ரியே காலி பண்ணிருக்கான் அப்படின்றதெல்லாம் இந்த ஏசிபிக்கு புரியுது. சரி, எந்த நம்பர்ல இருந்து கால் பண்ணுவாங்கன்ற மாதிரி கேக்குறாரு. ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு நம்பர்ல இருந்து கால் பண்ணுவாங்க சார், நீங்க விரலோட வந்தீங்கல்ல, அது பேரனோட விரல்ன்றதுலாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் இதெல்லாம் மறைச்சேன், ஏன்னா இதை பத்தி விசாரிச்சா என்னோட பேரனோட உயிருக்கே ஆபத்து வந்துடும், எதனால நானே பாத்துக்கிறேன், தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் அனுப்பி விடுறாரு. இப்ப அன்னைக்கு நைட்டு இவருக்கு போன் கால் வருது. அந்த குரூப்ல இருந்து தான் கால் வருது. சிஐடி இந்த கேஸை ரொம்ப தீவிரமா விசாரிக்கிறாங்கன்றது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் மாசம் மாசம் வாங்கிட்டு இருந்து காசெல்லாம் நாங்க வாங்குறது கஷ்டம், ஒரேடியா பேரனை வாங்கிட்டே தந்துடுறோம். ஆனா பெரிய செட்டில்மெண்ட் எங்களுக்கு தேவை, இவ்வளவு காசு எடுத்துட்டு இந்த இடத்துக்கு வா, தனியா தான் வரணும். சிஐடி கிட்ட சொல்லிட்டு வரலாம்னு நினைச்ச உன் பேரனோட கதையை முடிச்சிருவோன்ற மாதிரிலாம் மிரட்டுறாங்க. அப்படிலாம் பண்ணிடாதீங்க, நான் சிஐடி கிட்ட எல்லாம் போக மாட்டேன், என் பேரன் தான் எனக்கு முக்கியன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்க 2 பேருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப இவருமே இந்த விஷயத்தெல்லாம் ஃபேமிலியில இருக்கவங்க கிட்ட சொல்லிட்டாரு. அப்படிலாம் நீங்க தனியா போக தேவையில்ல, சிஐடி கிட்ட சொல்லலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவசரப்பட்டு நீங்க சிஐடி கிட்ட சொல்லாதீங்க, நானே இந்த விஷயத்த பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவருமே கிளம்புறாரு. அந்த கேங்க சேர்ந்தவங்க கராஜ் மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் வர சொல்லியிருப்பாங்க போல. இவருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. யாராவது இருக்கீங்களா இருக்கீங்களான்னு கூப்பிடுறாரு. இதோ இருக்கன்ற மாதிரி ஒரு சவுண்டு கேக்குது. இவருமே அந்த சவுண்டு வர பக்கம் திரும்புறாரு. அந்த இடத்துல பார்த்தா ரன்வீர் தான் நின்னுட்டு இருக்காரு. ரன்வீர், நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்த, அவங்க பாத்துற போறாங்க, சீக்கிரமா கிளம்புன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப ரன்வீரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப கூட உங்களுக்கு புரியல, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதே நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ரன்வீர், நீ தான் இதெல்லாம் பண்ணியா, எதுக்காகன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ரன்வீரும் அதுக்கான காரணத்தை சொல்றாரு. ஆக்சுவலா அப்பாக்கு அமனை தான் பிடிக்கும், தப்பு பண்ணாலும் அமனை தான் பிடிக்கும், ஒழுக்கமா இருந்தாலும் ரன்வீரை பிடிக்கவே பிடிக்காது. ரன்வீருக்கு பிசினஸ்க்கு காசெல்லாம் தந்திருக்கவே மாட்டாரு. ஆனா அமன் எப்ப கேட்டாலும் காசுலாம் தந்திருப்பாரு. அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணன்ற மாதிரி ரன்வீர் சொல்றான். இப்ப அப்பா கோவத்துல காலரை பிடிக்கிறாரு. காலரை பிடிச்சிங்கன்னா அந்த பேரனோட கதையை முடிச்சிருவன்ற மாதிரிலாம் ரன்வீர் மிரட்டுறான். இப்ப ஆளுங்களை பேரனை கூட்டு வர சொல்றான். இப்ப பேரனும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. தாத்தாவை அடையாளம் கண்டுபிடிச்சிடுறாரு. இப்ப ஓடி வந்து தாத்தாவை கட்டி பிடிச்சிடுறாரு. உங்க பாசத்தெல்லாம் அப்புறமா காமிச்சுக்கோங்க, முதல்ல இந்த டாக்குமெண்ட்ல சைன் அப் போடுங்கன்ற மாதிரி ரன்வீரும் ஒரு டாக்குமெண்ட்டை நீட்டுறான். ஆக்சுவலா எடுத்துட்டு வர சொல்லியிருக்கான்ல, அந்த காசெல்லாம் இவனுக்கு பத்தாது, மொத்தமா எழுதி வாங்கணும்னு நினைக்கிறான். ஒழுங்கா டாக்குமெண்ட்ல சைன் அப் போடுங்கன்ற மாதிரி சொல்றான். இதெல்லாம் போட முடியாதுன்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க மட்டும் போடலன்னு வச்சுக்கோங்க, இந்த பையன் கதையை முடிச்சிருவேன், கூட சேர்த்து உங்க கதையும் முடிப்பேன், ஒழுங்கா போடுங்கன்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்கான். வேற வழி இல்லாம இவருமே டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடலாம்னு நினைக்கிறாரு. அப்பன்னு பார்த்து சிஐடி டீமை சேர்ந்தவங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப சட்டுன்னு இந்த ரன்வீரை அட்டாக் பண்றாங்க. ரன்வீர் ஆளுங்க கூட எல்லாம் சண்டை போடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல எல்லாரையும் அடிச்சு இங்க இருந்து ஓட விடுறாங்க. அதே மாதிரி ரன்வீரை லாக் பண்றாங்க. சிஐடி இதுக்கப்புறம் கால் வந்தா உஷாரா இருக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த பெரியவருக்கு கால் வந்தது பாத்தீங்களா, அதெல்லாம் இவங்க கவனிச்சுதான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் பண்ண சொல்லுன்ற மாதிரிலாம் இவர்கிட்ட கேக்குறாங்க. ஆக்சுவலா அப்பா இவருக்கு பிசினஸ்ல இருந்து எதுக்குமே காசு தரல, அந்த கோவம்லாம் இவரோட மனசுல இருந்திருக்கும். அப்பாவை மதிக்காம அமன் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி போயிருப்பான். அப்பயும் அப்பா இருக்காருல, அமன் கிட்ட பேச்சுவார்த்தை எல்லாம் வச்சிருப்பாரு. இது தெரிஞ்சோட இன்னும் டென்ஷன் ஆயிருப்பான். அதனால அமனையும் மோனிகாவையும் முடிக்கணும்ன்ற மாதிரி நினைச்சிருப்பான். ஆக்சுவலா குடும்பத்தோட முடிக்கிற மாதிரி தான் பிளான் வச்சிருப்பான். ஆனா இவன் செட் பண்ண ஆக்சிடென்ட்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் இறந்து போயிருப்பாங்க. இந்த சின்ன பையன் தப்பிச்சிருப்பான். இந்த சின்ன பையன் மூலியமா காசு சம்பாரிச்சா என்னன்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சிருப்பாரு. இந்த சின்ன பையனை லாக் பண்ணி அப்பாவை மிரட்டி காசெல்லாம் இவர் சம்பாரிச்சிட்டு இருந்திருப்பாரு.
இதே சமயம் இவரும் காயத்ரின்னு ஒருத்தங்களை லவ் பண்ணிருப்பாரு. அந்த காயத்ரியை கூட்டு வந்திருப்பாரு. இந்த பையனை கொஞ்ச நாள் பாத்துக்கோன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. என்ன பத்தி உன் வீட்டுல இருக்கவங்க கிட்ட எல்லாம் சொல்லக்கூடாது, நான் எப்ப சொல்லலாம்னு சொல்றேனோ அப்பதான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சரின்ற மாதிரி அவங்க ஏத்திருப்பாங்க. இவர் இந்த பையனை டார்ச்சர்லாம் பண்றாருல, அது காயத்ரிக்கு பிடிக்க மாட்டேங்குது. இதை ஸ்டாப் பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க. இவர் கேட்கவே மாட்டாரு. ஒரு ஸ்டேஜ்ல விரல்லாம் இவர் வெட்டுவாரு. இதெல்லாம் பாக்குற காயத்ரி ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. அந்த டென்ஷன்ல தான் அந்த லெட்டரை எழுதியிருப்பாங்க. காயத்ரி லெட்டர் எழுதினதெல்லாம் இவருக்கு தெரியாது. காயத்ரி தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் ஆளுங்களை கண்ட்ரோல் பண்றதுக்காக இவர் கூடியே வச்சிருப்பாரு. அப்படியே கொஞ்ச நாள் ஓடி இருக்கும். காயத்ரி எப்ப பாரு தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவ தப்பிச்சா நம்மளை பத்தி எல்லார்கிட்டயும் சொல்லிடுவா, இவளை சாவடிக்கணும்ன்ற மாதிரி கதையை முடிச்சிருப்பாரு. ஆனா சிஐடி அந்த லெட்டரோட வீட்டுக்கு வந்தாங்கல்ல, இவர் செம்மையா பயந்துருப்பாரு. சிஐடி இந்த கேஸை நோண்ட ஆரம்பிச்சா நம்ம மாட்ட கூட வாய்ப்பு இருக்கு. காயத்ரியை ஒரு வீட்டுல வச்சிருந்தோம்ல, அந்த வீட்டுல ஏதாவது எவிடன்ஸ் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அந்த வீட்டை பிளாஸ்ட் பண்ணிரணும் அப்படின்ற மாதிரி இவர் தான் ஆளை வச்சு பிளாஸ்ட்லாம் பண்ணிருப்பாரு. ரொம்ப சாமர்த்தியமா இந்த விஷயத்தெல்லாம் இத்தனை வருஷம் பண்ணிருப்பாரு. சிஐடி ரொம்ப நெருங்கி வந்துட்டாங்கல்ல, அதனால அப்பா கிட்ட இருந்து சொத்தெல்லாம் எழுதி வாங்கிடலான்ற மாதிரி இவர் யோசிச்சிருப்பாரு. அதனால தான் நேரடியா இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. ஆனா சிஐடி டீம் இந்த இடத்துக்கு வந்து இவர் அமைக்கிறாங்க. நீ செஞ்ச தப்புக்கான தண்டனை உனக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி இவரை பார்த்து சொல்றாங்க. இதோடயே இந்த கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.